ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கை வந்து கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்குது என்னுடைய கிச்சன். 2021 டிசம்பர் மாதம் தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதுனால அந்த பொங்கலுக்கு வந்து க்ளீனிங்லாம் அவசியம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து 1 இயர் ஆச்சு கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் பண்ணது. இந்த பேப்பர்லாம் அப்போ போட்டது தான். ஆனால் அப்பப்போ வந்து லைட்டாக எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுடுவேன். என்னோடய சமையலுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களையும் நான் இங்கே தான் வச்சுப்பேன். இது வந்து பெரிய செல்ஃபாக இருக்கும். அதனால் கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ள இந்த செல்ஃபை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இப்போது டைம் வந்து 10 o'clock ஆகுது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த சமையல் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நாளைக்கு வந்து சிறுதானியத்தில் இட்லி பண்ணுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற போட்டுட்டு பாத்திரம் கழுக வேண்டிய வேலை இருக்குது. நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கையும் ஃப்ரீயாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அதனால் விழுந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் வந்து குட்டி பொட்டேட்டோ வந்து ஃப்ரை, பீன்ஸ் கேரட் பொரியல் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். கர்ட் இருக்குது. பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு ஸ்டவ்வு கவுண்டர் டாப்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாத்திரங்கள்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கிச்சனை மட்டுமே லைட்டாக கூட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நம்ம க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஆப்ரேஷன் பண்ணதுனால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது அடிக்கடி. அதனால் வந்து இந்த சிம்மாசனம் என்னுடையது. இதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துடுவோம். நம்மளோட வீட்டில் இருக்கிற நபருக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்திரங்களில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணாவே போதும். அதிக பாத்திரங்களை வச்சுருந்தோம் அப்படின்னா க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நமக்கு பெரிய கஷ்டமாகிடும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு. மற்றதெல்லாமே அப்படியே தான் இருக்குது. தூசி கூட இல்லை பாருங்கள். இந்த பேப்பர்லாம் மாற்றி வந்து 1 இயர் ஆகுது. இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறோம் இல்லைங்களா, அது ட்ரை ஆன பிறகு தான் இதில் நான் அடுக்கி வைப்பேன். அப்படி இல்லாமல் நம்ம ஈரமான பாத்திரம் வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துள்ள ஈரம் வந்து அடியில் இருக்க பேப்பரில் பட்டுட்டு பேப்பர் கிளியறதுக்கும் அழுக்கு படுறதுக்கும் அதிக வாய்ப்பு ஏற்படும். பேப்பருக்கு மேலே வந்து தூசி படிஞ்சிருந்தாலும் ட்ரையான கிளாத் வச்சு லைட்டாக அப்பப்போ நான் தொடச்சி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி எடுக்கிற பாத்திரங்களை மட்டும்தான் நான் கீழே இந்த செல்ஃபில் வச்சுருப்பேன். மற்றதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டுட்டு லாஃப்டில் வச்சுடுவேன். அப்புறம் வந்து செல்ஃபில் வைக்கக்கூடிய பாத்திரங்களை வந்து நான் கவுத்து தான் வைப்பேன். அதனால் வந்து அதிகமாக தூசியும் படியாது. இப்படி தான் இருக்குது. இந்த கடைசி செல்ஃபில் மட்டும்தான் பேப்பர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்துட்டு ரெசிபீஸ் வீடியோஸ் போடும்போது நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதை வச்சுட்டு நான் வந்து நிறைய தோசை ரெசிபீஸ் போட்டிருக்கேன். இது வந்து எக்குக்கு மட்டும்தான், முட்டை தோசையோ ஆம்லேட்டோ போடுறதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து இரும்பு தோசைக்கல். இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு எப்போயாவது பரோட்டாலாம் போடும்போது மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். இதே போல் கடாயும் இருக்குது. இது வந்துட்டு இந்த தோசைக்கல்லை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக தான் இருக்கும். இது ரெண்டுமே எங்கள் மாமியார் யூஸ் பண்ணது தான். இந்த கடாய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே குட்டியாக ஹேண்டியாக இருக்கிறதுனால இதை மட்டுமே நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணலாமா என்னான்னு தெரியாமல் நான் வச்சிட்ருக்கேன். என்னோடய சிஸ்டர் வாங்கி கொடுத்ததுனால இதை போடவும் மனசு வரல. இந்த தவாவை யூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு சில கீறல் வந்தது அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2 செல்ஃபில் உள்ள பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நான்வெஜ் பாத்திரங்கள் மட்டும் தனியாக இருக்குது. அந்த செல்ஃபை மட்டுமே நான் எடுக்கலை. இன்னும் பாத்திரத்தெல்லாம் எடுத்த பிறகு செல்ஃபில் இருக்கிற பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரையான கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடை வச்சுட்டு நம்ம வந்து தொடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரையான கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃபில் உள்ள ஈரம் வந்து லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து எல்லா பாத்திரங்களையும் வந்து இந்த மாதிரி ட்ரையான ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். அதிகமாக தூசியும் கிடையாது. இதை வந்து நம்ம கவுத்து போட்டு தான் நான் வச்சுருப்பேன். அதனால் தூசியே இல்லை பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம விளக்கணுன்னே அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம கவுத்து வச்சுக்கலாம்.
அதிகமாக டஸ்ட்டு இருந்த மாதிரி இருந்த ஒரு சில பாத்திரங்களை மட்டுமே நான் விளக்க போட்டுட்டேன். இந்த வாளியெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இது ரெண்டுமே வந்து என்னோடய மாமியார் யூஸ் பண்ணது தான். ஒரு 20-25 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாளி வந்துட்டு 3 வருஷம் ஆகுது வாங்கி. இந்த லாஸ்ட் ஒன் க்யூட்டாக இருக்குது பாருங்கள், இது வாங்கி 1 இயர் ஆகுது. நல்ல செல்ஃப் வந்து ட்ரை ஆன பிறகு பேப்பர் தான் விரித்து விட்டுருந்தேன். இதுக்காக வந்து நான் ஷெல்ஃப் லைனர்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து எக்கானமிக்காக எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையானது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து குழிப்பணியார சட்டி, அதுக்கப்புறம் மினி இட்லி பிளேட்டு, ரவா இட்லி ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு தனி பிளேட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடியாப்பம் புளியறது, முறுக்கு புளியறது, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் இல்லைங்களா ஐஸ் க்யூப்ஸ்க்கான ட்ரே, இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 செல்ஃபில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ரேக்கை வந்து எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பாத்திரங்கள் தான் வச்சுருப்போம். அதை வந்து தனி செல்ஃபில் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். நான் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். நான்வெஜ்ஜுக்குன்னு யூஸ் பண்ணுற கத்தி, ஸ்பூன், கரண்டி, அதுக்கப்புறம் தட்டு, டம்ளர் எல்லாமுமே எங்கள் வீட்டில் வந்து தனியாக தான் இருக்கும். எனக்கு வந்து நான்வெஜ் சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும், சாப்பிட தான் பிடிக்காது. இந்த மாதிரி பிடிக்காதனாலையோ என்னமோ வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது பாத்திரங்கள் எல்லாமே. நானும் வந்து என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதை என்னால் மாற்றிக்க முடியல அப்படிங்கிற விஷயம். இந்த செல்ஃபையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு பேப்பர்லாம் போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்திரங்களை நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் தான் நம்ம சேனலுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஃபுல்லான பிளேட்ஸு, கப்ஸு, பவுல்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்துட்டு கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றா வாங்கி சேர்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம். நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சதுனால தூசியே இல்லாமல் இருந்தது. அதனால் இது வச்சுருந்த பாக்ஸை மட்டும் நல்லா தொடச்சிட்டு அதை இடத்துல வச்சுட்டேன். ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு பாத்திரங்கள்லாம் வச்சதுனால வந்து எனக்கு கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாகவே இருந்தது. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். அதாவது கவுண்டர் டாப்புக்கு கீழ் உள்ள செல்ஃபையும் அதுக்கப்புறம் சிலிண்டருக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 பாக்ஸையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து திருத்திக்கிறேன். நான் சமைக்கும்போது எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.